ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் ஒன்றை எதிரடியாக தாக்கிய IRGC. ஈரானின் ராணுவ தினத்தை முன்னிட்டு ஈரானின் உச்ச தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கை. ஈரானின் திடீர் தீர்மானத்தால் மீண்டும் பதற்றம், டிரம்பிற்கு திட்டவட்டமாக பதிலடி. தொடர்ந்து முற்றுகையிட்டுள்ள அமெரிக்கா, ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடிய ஈரான். ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்கா, திருப்பி அனுப்பப்பட்ட 23 கப்பல்கள். அமெரிக்கா ஈரான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை, இஸ்லாமாபாத்தில் குவிய போகும் உலக தலைவர்கள். அமெரிக்க போர்க்கப்பல்களை நடுங்க வைக்கும் ஈரானின் கொசுப்படைகள், ஹோர்முஸ் ஜலசந்தியில் காத்திருக்கும் மாபெரும் ஆபத்து. ட்ரம்ப் சொன்னது அத்தனையும் அப்பட்டமான பொய், அமெரிக்க அதிபரின் முகத்திரையை மீண்டும் கிழித்த ஈரான். ஹோர்முஸ் ஜலசந்தி மீண்டும் எங்கள் கட்டுப்பாட்டில், ஒரே நாளில் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ஈரான். எங்களை யாரும் பிளாக்மெயில் செய்ய முடியாது, ஈரானுக்கு ஓவல் அலுவலகத்திலிருந்து ட்ரம்ப் எடுத்த மாபெரும் பதிலடி. ஹோர்முஸில் இந்திய கொடி ஏந்திச் சென்ற 2 கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு, ஈரான் தூதரை அழைத்து விளக்கம் கேட்ட இந்தியா. ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 துப்பாக்கி படகுகளால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் கண்காணிப்பு மையம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் ஓமானுக்கு வடகிழக்கே 20 மைல் தொலைவில் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எண்ணெய் கப்பலும் அதன் பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என UKMTO மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் ஹோர்முஸ் நீரிணை கடக்க முயன்ற போது குறைந்தது 2 வர்த்தக கப்பல்கள் துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் ராணுவ தினத்தை முன்னிட்டு நம்பிக்கையின்மையையும் அகங்காரமும் கொண்ட முன்னணி இரு படைகளுக்கு எதிரான தொடர்ச்சியான எதிர்ப்பை தொடரும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். டெலிகிராம் வழியாக வெளியிடப்பட்ட செய்தியில் அயதுல்லா முஜ்தபா கமேனி கூறியதாவது: ஈரானிய ராணுவம் அவர்களின் பலவீனத்தையும் அவமானத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அதன் ட்ரோன்கள் அமெரிக்க மற்றும் சியோனிஸ்ட் குற்றவாளிகளை மின்னல் போல தாக்குகின்றன என்றும் தெரிவித்தார். எங்கள் வீரமான கடற்படை எதிரிகளுக்கு புதிய தோல்விகளின் கசப்பை அனுபவிக்க தயாராக உள்ளது. கமேனி இந்த தற்போதைய போரை ஈரானின் புரட்சிகர வரலாற்றின் தொடர்ச்சியாக கூறி 1979 இஸ்லாமிய புரட்சியிலிருந்து கடந்த 2 விதிக்கப்பட்ட போர்களுடன் இன்றைய மோதலை இணைத்தார். புரட்சிக்கு பிறகு ராணுவம் தன் சரியான இடத்தில் நின்றுள்ளது என்றும் அது மக்களின் இதயங்களிலிருந்து உருவான உண்மையான தேசத்தின் மகன் என்றும் வர்ணித்தார். அவர் தனது முன்னோடியும் போரில் கொல்லப்பட்ட தந்தையுமான அயதுல்லா அலி ஹமேனிக்கு மரியாதை செலுத்தினார். அவர் புரட்சியின் முதல் தசாப்தத்திலிருந்தே ராணுவத்தை பாதுகாக்கவும் அதன் திறன்களை மேம்படுத்தவும் அதிக முயற்சி செய்தவர் என்று கூறினார். முஜ்தபா கமேனி தனது தந்தை போரின் தொடக்கத்தில் கொல்லப்பட்ட பிறகு பொறுப்பேற்றதிலிருந்து பொதுமக்கள் முன் இதுவரை தோன்றவில்லை. செய்தியின் முடிவில் அவர் அமெரிக்காவும் சியோனிஸ்ட் ஆட்சியும் ஈரானுக்கு எதிராக நடத்தும் போரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் அமெரிக்காவுடன் நடைபெறவிருந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் இதுவரை உடன்படவில்லை என்று ஈரானிய ஊடகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அந்நாட்டு அரச ஊடகங்கள் தொடர்புடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தொடர்ச்சியான முற்றுகையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரான் மீண்டும் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை மறுப்பு செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவால் தங்களது விருப்பத்தை திணித்து மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை முடக்க முடியாது என்று ஈரானின் பிரதி வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரானிய ராணுவம் அறிவித்ததை தொடர்ந்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. முன்னதாக தற்காலிகமாக திறந்துவிடப்பட்டிருந்த இந்த முக்கியமான கடல் வழித்தடம் தற்போது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் முற்றுகைகளுக்கு பதிலடியாக மீண்டும் ஈரானிய படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிராந்தியத்தில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதோடு சர்வதேச எண்ணெய் விநியோகத்திலும் பாதிப்புகள் ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா தொடர்ந்து முற்றுகையிட்டுள்ளதால் ஹோர்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடு தற்போது அதன் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது என்று IRGC-யின் கூட்டு ராணுவ கட்டளையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானின் IRIP ஒளிபரப்பு நிறுவனத்தினால் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு அறிக்கையில் முற்றுகை என்ற போர்வையில் அமெரிக்க கடற்கொள்ளை மற்றும் கடல்வழி திரட்டுச் செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறது என்று IRGC கட்டளையம் கூறியுள்ளது. இந்த காரணத்தால் ஹோர்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்பியுள்ளது. மேலும் இந்த மூலபாய முக்கியத்துவம்
இந்த நீர்வழி தற்போது ஆயுத படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்று அது கூறியது. ஈரானிலிருந்து அவற்றின் இலக்குகளுக்கு சென்று திரும்பும் கப்பல்களுக்கு அமெரிக்கா முழுமையான கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் வரை ஹோர்முஸ் நீரிணையின் நிலை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அதன் முந்தைய நிலையிலேயே இருக்கும் என்று IRGC கட்டளையம் கூறியது. இதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு முழுமையான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 13 அன்று தொடங்கிய இந்த முற்றுகையால் இதுவரை 21 கப்பல்கள் திரும்பி ஈரானுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் கப்பல்களுக்கு எதிரான தனது அறிவிக்கப்பட்ட கடல் முற்றுகையை அமெரிக்கா தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் இந்த முற்றுகையின் ஒரு பகுதியாக USS கான்பரா என்ற போர்க்கப்பல் அரபிக்கடலில் சுற்றுவளைப்பில் ஈடுபட்டுள்ளது. போது 23 கப்பல்கள் திரும்பிச் செல்லுமாறு அமெரிக்கா இட்ட உத்தரவுக்கு இணங்கியுள்ளதாகவும் சென்கோம் கூறியுள்ளது. நாம் தொடர்ந்து தெரிவித்து வருவது போல தனது துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான முற்றுகையானது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும் என்று ஈரானின் IRGC கூறியுள்ளது. அதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்துக்கான தனது கட்டுப்பாடுகளை ஈரான் மீண்டும் விதிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் குழுக்கள் தங்களது தொழில்நுட்ப மட்ட குழுக்களை உள்ளடக்கி 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் தலைநகரில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை நடத்த வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி பாகிஸ்தான் அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இன்று சர்வதேச ஊடகம் ஒன்றினால் குறித்தபடியும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தையும் பரந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அன்றாட வாழ்க்கையும் முடக்கியுள்ள அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவார கால மோதலுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை இறுதி செய்வதற்காக குறித்த நகர்வு இடம்பெற உள்ளது. இதன்படி இருதரப்பு தொழில்நுட்ப மட்ட குழுக்களும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்காக பெரும்பாலும் திங்கட்கிழமை இஸ்லாமாபாத்தில் சந்திப்பார்கள் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அவர்கள் ஒரு வரவை எட்டியவுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் சில முக்கிய நாட்டு தலைவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தலைநகருக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மற்றும் பெசஸ்கியனுடன் பல பிராந்திய நாடுகளின் தலைவர்களும் கையெழுத்திடும் விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வந்த செய்திகளை அந்த வட்டாரம் குறிப்பிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டம் தொடங்குவதற்கு முன்பு அதிகபட்ச புரிதலை எட்டுவதற்காக ஏப்ரல் 11, 12ஆம் தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததில் இருந்து போரிடும் இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் இஸ்லாமாபாத் வழியாக தொடர்ந்து செய்திகளை பரிமாறி வருகின்றனர் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிப் முனீர் இந்த வாரம் தெஹ்ரானில் ஈரானிய சிவில் மற்றும் ராணுவ தலைவர்களுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வர்த்தக கப்பல்களுக்காக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்டதாக அறிவித்தது. ஈரானுடன் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக இஸ்லாமாபாத்திற்கு செல்லக்கூடும் என்று ட்ரம்ப் வியாழக்கிழமை கூறினார். நான் பாகிஸ்தானுக்கு செல்வேன். ஆம், பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று அவர் செய்தியாளரிடம் கூறினார். இஸ்லாமாபாத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகினால் நான் செல்லக்கூடும். அமெரிக்கா மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் ஊடக பணியாளர்களின் வருகைக்காக ஏற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன என்று பாகிஸ்தான் அரசாங்க அதிகாரி ஒருவர் பெயர் குறிப்பிட விரும்பாமல் குறித்த ஊடகத்திடம் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கான காலக்கெடு குறித்தும் இரு தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இதன்படி பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த ஈரானிய வட்டாரங்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமாபாத் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி வெள்ளிக்கிழமை அன்று ஹோர்முஸ் நீரிணையை அனைத்து வர்த்தக கப்பல்களும் முழுமையாக திறப்பதாக அறிவித்தார். லெபனானில் போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுவதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் சமூக ஊடக தளமான எக்ஸில் தெரிவித்தார். சனிக்கிழமை அன்று பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடக பிரிவான இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் முனீர், உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி மற்றும் ஒரு தூதுக்குழுவினர் மேற்கொண்ட 3 நாள் அதிகாரப்பூர்வ ஈரான் பயணத்தை நிறைவு செய்ததாக தெரிவித்தது. இந்த பயணத்தின் போது முனீர் ஈரானிய ஜனாதிபதி பெசஸ்கியனை சந்தித்தார். மேலும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் கதம் உல் அன்பியா தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி ஆகியோரை தனித்தனியாக சந்தித்தார். ISPR படி இந்த பேச்சுவார்த்தைகள் மாறிவரும் பிராந்திய பாதுகாப்பு சூழல், நடைபெற்று வரும் ராஜதந்திர ஈடுபாடுகள் மற்றும் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தின. தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடுகள் மூலமான உரையாடல் பதற்றத்தை
தணித்தல் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காணுதல் ஆகியவற்றின் அவசியத்தை முனீர் வலியுறுத்தினார் என்று அந்த அறிக்கை கூறியது. அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்களால் ஈரானின் அதிகாரப்பூர்வ கடற்படை 90% அழிக்கப்பட்டு விட்டாலும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் ரகசிய ஆயுதமான கொசுப்படைகள் அமெரிக்க மாபெரும் போர்க்கப்பல்களுக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. பெரிய போர்க்கப்பல்களுக்கு பதிலாக சிறிய அதிவேகமான படகுகளை கொண்டு எதிரிகளை தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் செல்லும் கடல்சார் கொரில்லா போர் முறைதான் ஈரானிய IRGC படையின் மாபெரும் பலமாகும். இந்த படகுகள் மிக சிறியவை என்பதால் அமெரிக்க சட்டிலைட்டுகளின் கண்களில் சிக்குவதில்லை. கரடுமுரடான கடற்கரைகளில் உள்ள ஆழமான குகைகளுக்குள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இவை உத்தரவு வந்த சில நிமிடங்களில் கடலுக்குள் பாய்ந்து சென்று சரமாரியாக தாக்கக்கூடியவை. அமெரிக்க மாபெரும் கடல் முற்றுகை அறிவித்திருந்தாலும் அதிநவீன அமெரிக்க போர்க்கப்பல்கள் குறுகலான ஹோர்முஸ் ஜலசந்திக்குள் நுழையாமல் சற்று தள்ளி ஓமன் வளைகுடாவில் முகாமிட்டுள்ளன. காரணம், ஜலசந்திக்குள் நுழைந்தால் ஈரானின் இந்த படகுகள் ட்ரோன்களும் நாலாபுரமும் சூழ்ந்து தாக்கும் என அமெரிக்கா மாபெரும் அச்சத்தில் உள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ கடற்படை 90% கொசுப்படைகளில் 50% அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க தளபதி டான் கெய்ன் கூறினாலும் மீதமுள்ள படகுகளும் நிலத்தில் இருந்து ஏவப்படும் ரகசிய ட்ரோன்களுமே ஒட்டுமொத்த சர்வதேச வர்த்தகத்தையும் முடக்கி வைக்கும் வல்லமை பெற்றவையாகும். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை தாண்டி செங்கடல் வரையிலும் ஏமன் நாட்டின் ஹவுதிகள் மூலம் எங்கள் தாக்குதலை விரிவுபடுத்துவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. $1 பில்லியன் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரானின் மலிவான ட்ரோன்களும் சிறிய படகுகளும் திணறடித்து வருவது உலக போர் வரலாற்றில் மாபெரும் திருப்புமுனையாகும். ஈரான் எல்லாவற்றிற்கும் சம்மதித்துவிட்டது. அமைதி ஒப்பந்தம் உறுதியாகிவிட்டது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் மார்த்தட்டி வரும் நிலையில் கடந்த 1 மணி நேரத்தில் ட்ரம்ப் சொன்ன அத்தனை விஷயங்களுமே முழுமையான பொய்கள் என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபா பகிரங்கமாக அறிவித்து அமெரிக்காவிற்கு மாபெரும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார். ட்ரம்ப் கடந்த 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து வெளியிட்ட 7 மாபெரும் அறிவிப்புகளுமே முற்றிலும் பொய்யானவை என சபாநாயகர் ஹலீபா தனது எக்ஸ் தளத்தில் அதிரடியாக பதிவிட்டு ட்ரம்பின் மாபெரும் வெற்றி பிரகடனத்தை சுக்குநூறாக உடைத்துள்ளார். இந்த கட்டுக்கதைகளை சொல்லியவர்கள் போரில் வெற்றி பெறவில்லை. அதேபோல் இந்த பொய்களை வைத்துக் கொண்டு அமைதி பேச்சுவார்த்தைகளிலும் அவர்களால் எந்த ஒரு இலக்கையும் எட்ட முடியாது என அவர் அமெரிக்காவை மிக கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் துறைமுக முற்றுகை தொடர்ந்து நீடித்தால் ஹோர்முஸ் ஜலசந்தி உலக நாடுகளுக்கு திறந்திருக்காது என அவர் மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கப்பல்கள் ஈரானின் குறிப்பிட்ட பாதையில் மற்றும் ஈரானின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் மட்டுமே பயணிக்க முடியும் என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் விதிகளை சமூக வலைதள பதிவுகளை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது என அவர் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் பதிவுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒப்பந்தம் முடிவரை முற்றுகையை தொடரும் என ட்ரம்ப் மிரட்டிய நிலையில் முற்றுகை தொடர்ந்தால் ஜலசந்தியை மீண்டும் மூடுவோம் என ஈரான் மாபெரும் பதிலடி கொடுத்துள்ளது. இணையத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த வார்த்தை போர் உண்மையான அமைதி பேச்சுவார்த்தையை மாபெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது என அமெரிக்க அதிபர் நேற்றைய தினம் மறுத்தட்டிய நிலையில் இன்று ஈரானிய ராணுவம் மாநில தொலைக்காட்சியில் மாபெரும் அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டு உலக நாடுகளை மீண்டும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாடு மீண்டும் அதன் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டதாகவும் தற்போது அந்த மாபெரும் நீர்வழிப்பாதை ஈரானிய ஆயுதப்படைகளின் கடுமையான கண்காணிப்பு மற்றும் நிர்வாகத்தின் கீழ் நேரடியாக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களை முடக்கி வைத்துள்ள அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஈரானிலிருந்து செல்லும் மற்றும் ஈரானுக்கு வரும் அனைத்து கப்பல்களுக்கும் முழுமையான சுதந்திரத்தை அமெரிக்கா உறுதி செய்யாதவரை ஜலசந்தி தங்களின் இரும்பு பிடியில்தான் இருக்கும் என ஈரான் ராணுவம் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. நேற்று தான் ட்ரம்பும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டுவிட்டது என அறிவித்திருந்தனர். ஆனால் இன்று ஈரானிய ராணுவம் வெளியிட்டுள்ள இந்த திடீர் அறிக்கை அந்த பாதையை நம்பியிருக்கும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் மீண்டும் மாபெரும் குழப்பத்தையும் பதற்றத்தையும் பற்ற வைத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவோம் என ஈரான் விடுத்த மாபெரும் எச்சரிக்கைக்கு பதிலளித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை எவராலும் பிளாக்மெயில் செய்ய முடியாது என திட்டவட்டமாக அறிவித்து ஈரானுக்கு பகிரங்க பதிலடி கொடுத்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூட ஈரான் விரும்புவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர்கள் எங்களை ஒருபோதும் பிளாக்மெயில் செய்ய முடியாது என நெஞ்சை நிமிர்த்தி மாபெரும் பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்கா இந்த மிரட்டலுக்கும் அடிபணியாது என்பதை அவர் மீண்டும் உலகிற்கு உணர்த்தியுள்ளார். கடந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருவதைப் போலவே இப்போதும் கொஞ்சம் கியூட்டாக விளையாட்டு
காட்டுகிறார்கள் என ஈரானின் ராஜதந்திர மிரட்டல்களை அவர் மிக சாதாரணமாக கேலி செய்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் குறித்து அவர் மீண்டும் மாபெரும் நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் நமக்கு சில முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என அவர் உலக நாடுகளுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் மனநல மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் சைஹெடெலிக்ஸ் மருந்துகள் மீதான கூட்டாட்சி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் ஒரு முக்கிய நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்ட பின்னரே பத்திரிகையாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இந்த மாபெரும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கொடி ஏந்திச் சென்ற 2 கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவுக்கான ஈரான் தூதரை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து விளக்கம் கேட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சென்ற சன்மார் ஹெரால்ட் உள்ளிட்ட 2 இந்திய கொடி ஏந்திய கப்பல்கள் மீது ஈரானிய கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் கப்பல் பணியாளர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் கப்பல்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஈரான் தூதர் பதாலியை நேரில் அழைத்து இந்தியாவின் கவலையை தெரிவித்தார். இப்போதைய நிலவும் பதற்றமான சூழலில் இந்திய கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்திற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.